தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். எங்கள் ஊரில் வந்து ஒரு பஸ்ஸு ஒரு பிரிட்ஜிலேருந்து கவுந்துருச்சு. 50 பேருக்கு மேலே அதில் இறந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு பாதிப்பில் வந்து அங்கே ஒரு பாலம் வந்து கட்டப்படாமையே இருந்தது. அங்கே ஒரு பிரிட்ஜு வந்தால் நல்லாயிருக்கும், அதை மையப்படுத்தி ஒரு கதை பண்ணுவோம் அப்படின்னு நான் ஒர்க் பண்ண அந்த ஸ்கிரிப்ட் தான் தம்பிக்கோட்டை. எல்லாத்தையும் மீறி படப்பிடிப்புக்கு நம்ம வரும் பொழுது அங்கே ஹீரோ 4 கரெக்ஷன் சொல்லுவாங்க, ப்ரொடியூசர் சைடில் வந்து சில சஜஷன் சொல்லுவாங்க. அதெல்லாமே ஏற்றுக்கிட்டு நம்ம அப்படி தான் அதை பண்ணுறோம், பண்ணி ஷேப் பண்ணி கொண்டு வரோம். ஃபைனலி படம் பார்க்கும்போது இதை இன்னும் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நமக்கு. ஸோ என்னென்னா இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை தருதோ அதை நம்ம அடுத்து படமாக ப்ளே பண்ணுறோம். மலையாள சினிமாவிலேயே எடுத்துக்கிட்டோம்னா ரைட்டர் தனியாக இருக்காங்க. ஆமாம், ரொம்ப கொண்டாடப்படுறாங்க. ரைட்டர்ஸ் எல்லா ரைட்டர்ஸும் கொண்டாடப்படுறாங்க. அது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான நிலைமைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியும் சீக்கிரமாக ஒரு பெரிய விஷயமா வரணும்னு சொல்லி நான் ஒரு ஒய்டாக யோசிச்சா நல்லா. கண்டிப்பாக ஒரு மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இந்த ரைட்டர்ஸ் விஷயத்தில் மாறணும்னு நினைக்கிறேன். நக்கீரன் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். படம் உருவான கதை. நம்ம திரையில் பார்க்குற படம் வந்து நமக்கு முற்றிலும் ஒரு திருப்தியை கொடுக்குதுன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பல நபர்களோட உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கு மத்தியில் பல மாற்றங்களும் ஏற்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதை மாந்தர்கள் மாறலாம், கதையில் பல மாற்றங்கள் வரலாம், கதையில் வந்து இந்த சீனுக்கு பதிலாக நம்ம இந்த சீன் வச்சுக்கலாம், இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு பதிலாக இந்த ஆர்டிஸ்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள் நடுவில் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாற்றங்களை முழு மனதோடு ஏற்றுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையை எழுதுகிற இயக்குனர் தான். அந்த வகையில் படம் உருவான கதையில் நாம் இனிமேல் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இயக்குனர்களை சந்திக்க போகிறோம். முதல் எபிசோடில் நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமானியன் படத்தோட இயக்குனர் சாமானியனான ராகேஷ் அவர்கள் தான். வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரதர். இசைஞானியோட இசையில் ஆமாம், மக்கள் நாயகன் ராமராஜன் நடிக்க அவருக்கு ஒரு பெரிய கம்பேக் சாமானியன். கண்டிப்பாக அது இயக்கியிருக்கீங்க ராமராஜன் சார். ஆமாம் ஆமாம், ராமராஜன் சார் இஸ் பேக். அவரோட ஃபேன்ஸ்லாம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே ராமராஜன் சாரை பற்றியும் சாமானியனை பற்றியும் முன் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம பேசலாம். கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி படம் உருவான கதையோட ஃபஸ்ட் எபிசோடில் நீங்கள் இருக்கீங்க. எப்போதுமே ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதையை எழுதுறதுக்கு முன்னாடி அதில் எத்தனை பக்கங்கள் கிளியும்னு ஒரு விஷயம் இருக்குது. அவர் வீட்டில் ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சுன்னா கிழிச்சு 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 இந்த சீன் நல்லா இருக்குமா, அந்த சீன் நல்லா இருக்கும், முழுமையாகிற வரைக்கும் திரைக்கு வந்ததுக்கு அப்புறமும் மிஸ்டேக் தான் தெரியுமே தவிர அந்த திருப்தியே வராது. அப்படி இருக்கும் பொழுது உங்களோட முதல் படம் தம்பிக்கோட்டை. தம்பிக்கோட்டைக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஸ்கிரிப்ட் எழுதிருப்பீங்க. நம்ம தம்பிக்கோட்டையிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுது என்னென்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு? ஆக்சுவலி தம்பிக்கோட்டை வந்து அது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டோட பேஸ் பண்ண ஒரு விஷயந்தான். எங்கள் ஊரில் வந்து ஒரு பஸ்ஸு ஒரு பிரிட்ஜிலேருந்து கவுந்துருச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே அதில் இறந்துட்டாங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு பாதிப்பில் வந்து அங்கே ஒரு பாலம் வந்து கட்டப்படாமையே இருந்தது. அதுக்கு ஒரு கன்வின்சிங்காக அங்கே ஒரு பிரிட்ஜு வந்தால் நல்லாயிருக்கும், அதை மையப்படுத்தி ஒரு கதை பண்ணுவோம் அப்படின்னு. அன்னைக்கு வந்து திமிரு, சண்டைக்கோழி இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள்லாம் வெற்றி பெற்று ஓடிக்கிட்டு இருந்த டைம். அதனால் இந்த ஒரு ஜானர் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய குரு மோகன் ராஜா சார், ஜெயம் ராஜா சார், அவர்கிட்ட சம்திங் சந்தோஷ் சுப்ரமணியெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் ஒர்க் பண்ண அந்த ஸ்கிரிப்ட் தான் தம்பிக்கோட்டை. அது அந்த பிரிட்ஜை பற்றி ஒரு கதை எழுதும்போது அதுக்கு சில கண்ணு காது மையப்படுத்தி வைக்க வேண்டியது இருந்தது. அப்போ தான் வந்து இந்த பக்கம் ஒரு மெயினாக ஒரு நரேன் தேவைப்பட்டாங்க, அந்த பக்கம் பூனம் பஜ்வா. ஸோ மீனா மேடம் ஒரு மெயின் சிஸ்டர் கேரக்டருக்கு, அந்த பக்கம் பிரபு சார். ஸோ அதில் ஒரு பெரிய கேஸ்டிங் குரு இருப்பாங்க. சந்தானம், எம்எஸ் பாஸ்கர், பெரிய உழைப்பு, நான் கடவுள், ராஜேந்திரன், எல்லாருமே ஒரு 20 ஆர்டிஸ்ட்டுக்கு மேலே அதில் இருப்பாங்க. ஸோ அது ஒரு ரியல் இன்சிடெண்ட் சம்மந்தப்பட்ட கதைங்கிறனால அதை ஒரு மாதிரி ஒரு ஷேப்பு கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிடுச்சு. ஓகே. ப்ராக்டிக்கலாக எப்போதுமே ரியல் இன்சிடெண்ட் எடுக்கும் பொழுது அதில் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் இருக்குல்ல, அதை ஆஸ் அ டேரக்டராக, அதுவும் டிபியூட் டேரக்டராக ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது அந்த ஸ்கிரிப்டுக்கான அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை, நமக்கு அதே மாதிரி ஒரு பிரிட்ஜு தேவைப்படுது. அப்போது ஒரு லொக்கேஷன் பார்க்க போகிறோம், நமக்கு செட்டு போட முடியாது. ஸோ நமக்கு நிறைய செலவாகும். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த மாதிரி உடஞ்சிருக்கிற பாலங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தேட வேண்டிய ஒரு நிர்பந்தம். கிட்டத்தட்ட ஒரு 100 பாலத்துக்கு மேலே எல்லா ஊர்லேயும் போய் உடஞ்ச பாலம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடினா புதுக்கோட்டை பக்கத்தில் நார்த்தமலை அப்படின்னு ஒரு வில்லேஜிலேருந்து, அப்போ என்னுடைய உதவியாளர் தஞ்சாவூரில் குமார் அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் இந்த நேரத்தில் அவரை நினச்சி பார்க்குறேன். அவர் தான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லொக்கேஷனை பிடிச்சிட்டு வந்தார். இப்போ அந்த படத்தில் உள்ள அந்த லொக்கேஷனை
ஸோ வந்து லொக்கேஷன் பிடிச்சிட்டு வந்தோன்னே அதுக்கப்புறம் நம்ம அதை பேஸ் பண்ணி அங்கேயே போய் ஷூட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வச்சு தான் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு இம்ப்ரூவைசேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஸ்க்ரீனில் படம் ஓடும்போது கூட உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும். கரெக்ட். லாஸ்ட் ஸ்டேஜில் அது இயக்குனர்களுக்கு உள்ள இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். அதுக்கு வந்து நெவர் எண்டு. அதுக்கு வந்து எண்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு தாட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சினாப்சிஸ் இருக்கும். அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எழுதிட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 பார்ட் ஆஃப் அவுட்லைன் போட்டு, ஒரு பிகினிங், மிடில், எண்டுன்னு கதைய பிரிச்சுட்டு, அப்புறமா தான் நம்ம ஒரு ஒன்லைனுக்கு வருவோம். ஒன்லைன் மாஸ்டர் சீன் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்டா அது மாறும். ஸோ இவ்ளோ ஸ்டேஜ்லயுமே கரெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் மீறி படப்பிடிப்புக்கு நம்ம வரும்பொழுது, அங்க ஹீரோ 4 கரெக்ஷன் சொல்லுவாங்க. ப்ரொடியூசர் சைட்ல வந்து சில சஜஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ சந்தானம் சார் அப்போ தான் பீக்ல வந்துகிட்டு இருக்காரு. அவரு இந்த காமெடி இப்படி பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு டோட்டலி வேற ஒண்ணு, அதாவது சிறப்பா படத்துக்கு பலம் சேர்க்கும் வகையில அவர் ஒண்ணு எழுதி குடுப்பாரு. ஓகே. அது நம்ம கதைக்குள்ள இருக்கா, வெளியில இருக்குதா, நமக்கு நல்ல விஷயம் எங்கிருந்து வந்தாலும் நம்ம அத ஏத்துக்கணும். ஏத்துக்கணும். அவரு சில விஷயங்கள் காமெடியில சொல்லுவாரு. அதெல்லாமே ஏத்துக்கிட்டு நம்ம அப்படிதான் அத பண்றோம். பண்ணி ஷேப் பண்ணி கொண்டு வரோம். ஃபைனலி படம் பார்க்கும்போது இத இன்னும் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோன்றது வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து அது இயல்பாவே இருக்கும். எல்லா படத்துக்குமே. இப்போ கூட சமீபத்தில பிசி சார கூட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சார் நீங்க பண்ணதிலே பெஸ்ட் படம் எது அப்படின்ட்டு. அவரு அதுக்கு சொன்னது வந்து நான் அடுத்து பண்ண போற படம் தான் அப்படின்ட்டாரு. என்னைய வந்து எனக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ்ல என்னை அடைக்காதீங்கங்கிற மாரி. அதனால வந்து அ நான் இப்போ சாமானியன் பண்ணும்போது கூட இப்போ பார்க்கும்போது ஸோ இத இப்படி பண்ணியிருக்கலாம். டக்குனு ஒரு கரெக்ஷன்னா உடனே பண்ண முடியுது. நாளைக்கு படம் இந்த இப்போ சீக்கிரம் ரிலீஸ் ஆகப்போகுது. ரிலீஸ் ஆகுற டைம்லயும் இப்படி நமக்கு ஒண்ணு தோணுச்சுன்னு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வந்து நம்ம அத செய்றத அந்த டைம்ல ரொம்ப சிறப்பா செஞ்சிரணும். ஓகே. அவ்வளோதான். எப்போதுமே நம்ம நம்ம பார்த்து வந்த சினிமாக்களா இருக்கட்டும், நாம பார்த்து வந்த ஒரு சில கேரக்டர்ஸா இருக்கட்டும், யாருமே கவனிக்காதத ஒரு சினிமா மேல காதல் உடையவர் கண்டிப்பா கவனிப்பார். இத வச்சு ஒரு கேரக்டர் எடுத்து நாம வந்து இத இத வேற விதமா நம்ம மோல்ட் பண்ணி நம்ம படத்துக்கு ஐ மீன் இன்ஸ்பிரேஷனா வச்சு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் இருக்கும். உங்க படத்துல ஒரு 20 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இந்த 20 ஆர்டிஸ்ட்டையும் நீங்க எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்கள உள்ளார கொண்டு வரணும். இத பண்ணணும். இந்த ஆர்டிஸ்ட் பண்ணா தான் இது நல்லாருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு இருக்குல்ல. அந்த ஃபைனல் டிசிஷன் ஒண்ணு இருக்குல்ல. இயக்குனரா உங்களால முடியும். புரொடக்ஷன் சைட்லேருந்து வேற விதமான ஒரு பிரஷர் இருக்கும். எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்ல என்னன்னா, நாங்க ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம வளசரவாக்கத்தில வந்து பழனியப்ப நகர்ல ஒரு தடவ ஃப்ரூட் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நானு, ம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஒரு 2 பேர் வேகமா பைக்ல வந்து அந்த இடத்துல கீழ விழுந்துட்டானுங்க. விழுந்தோனே நானும் என் ஃப்ரெண்டும் தான் போயிட்டு தூக்கி விட்டுட்டு, "கால்லாம் தட்டிக்கப்பா" அப்படின்னோனே, "சாரி சார் ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டு" வண்டி எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பின்னாடி பார்த்தா ஒரே கூட்டமா வருது. என்னன்னா, நாங்க தூக்கி நல்லபடியா அனுப்பிச்சு விட்டவன் வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டு போறான். அவன் வந்து திரும்புற இடம் நாங்க ஃப்ரூட் மிக்சர் குடிச்ச இடத்துல தான் விழுந்துட்டான். அப்புறமா தான் தெரியுது, "ஏன்டா ஒரு காவாலி பயல காப்பாத்தி விட்டுருக்கோமே, இவங்க இப்ப ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்துட்டான். அவன் போய் இந்நேரம் வடபழனி போய் திரும்பியிருப்பானே அவன் போன வேகத்துக்கு" அப்படின்னு நினைச்சுட்டு ஆர்எக்ஸ் 100ல. ஸோ வந்து காலேஜ் பசங்க தான் அதான். அது அந்த லுக்ல தான் இருந்தானுங்க. அதனால தான் எந்த டவுட்டுமே வரல. பக்கா டீசென்ட்டா இருந்தானுங்க. அதனால, "சார் செயின் எடுத்துட்டானுங்க சார்" அப்படின்னோன, "ஐய்யய்யோ!" அப்படின்ட்டு உச்சி கொட்டிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் திரும்பிட்டீங்களா? டைமா ஒரு காமெடியா எனக்கு மனசுக்குள்ள போன ஒரு விஷயம். ஓகே. 2வது நாள் பார்த்தா எங்க தெருவுல வந்து ஒரு ஒரு போர்டு மட்டும் எப்பயுமே வந்து ஒரு பெர்மனன்ட்டா ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. என்னன்னா, செயின் பறிப்பு நடந்த இடம் ஜாக்கிரதைன்னு இருக்கும். என்னடா 4 வருஷமா இருக்கு அப்படின்ட்டு அங்க உள்ளவங்கள கூப்பிட்டு கேட்டேன். அது அப்படியே அடுத்து மைண்ட்ல ஏறுது. இல்ல சார் இங்க வந்து ஏதாவது மொபைல் ஸ்நாச்சிங் மொபைலையும் புடுங்கிட்டு போயிடுறாய்ங்க, செயினும் அறுத்துட்டு போயிடுறாய்ங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்புறம் 3வதா பார்த்தா டெய்லி பேப்பர் நம்ம தின 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 நாளிதழ்கள் எந்த பேப்பர் வாங்குனாலும், இன்னைக்கு வேளச்சேரியில செயின் ஸ்நாச்சிங்னா, 8ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா, வடபழனியா இருக்கும். அடுத்து அண்ணா நகரா இருக்கும். முகப்பேரா இருக்கும். திருவான்மியூரா இருக்கும். பேஜ் மாறுமே தவிர, ஏரியா ஏரியா மாறும், பேஜ் மாறும். ஆனா நியூஸ் மட்டும் மாறாம சம்பவம் டெய்லி மட்டும் அப்படியே வர ஒரே நியூஸாவே இருந்துச்சு. அப்போ நான் முடிவு பண்ணேன் வந்து, ஒவ்வொரு செயின் ஸ்நாட்சிங்க்கு இது ஒரு மர்டர் கேஸ் தானே! கழுத்து அறுபடுது, செத்து கித்து ஒரு போயிட்டாங்கன்னா கொலை என்ன பண்றது? முயற்சி ஒரு தான். கொலை முயற்சி தான் அது கிட்டத்தட்ட. ம். பவுனு 4 பவுனு போட்டிருக்கலாம். அது ரூ. 80,000 வேல்யூவா இருக்கலாம். அது வேற விஷயம். அன்னைக்கு ரேட்டு. இன்னைக்கு 4 பவுன் ரூ. 2,00,000 கிட்ட வந்துருச்சு. பட் நான் அந்த எழுதின டைம்ல சொல்றேன். அப்போ இத வந்து ஒரு கதையா பண்ணணும் அப்படிங்கும்போது உட்காந்து பக்காவா பேசி, பேசி பெர்ஃபெக்ட்டா பண்ணி பண்றோம். இப்ப கூட 5த் இயர் ஆயிருச்சு மறைந்திருந்து பார்க்கும் ஒருவன் ஆமா. ஒரு செலிப்ரேஷன். அந்த படம் ஒரு என்ன சொல்றது? ஒரு 75 தடவைக்கு மேல சேனல்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஓகே. ஓகேங்களா? ஜீல ஓடிட்டே இருக்கு படம். ஸோ வந்து இப்ப படம் பார்க்க எல்லாம் நல்லா இருக்கு நல்லா அதில சில சீன்ஸ் எல்லாம் இப்ப வைரல் ஆயிட்டு, இது என்ன படம்னு கீழ ஒரு 700 பேர் கமெண்ட்ல என்ன படம்னு கேட்கறாங்க. ஏன்னா யாருமே பார்க்கல. அந்த வந்த நானே போயிட்டு ஒரு சமயத்துல. 50 கமெண்ட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த மாரி இது மறைந்திருந்து பார்க்கும் ஒரு படம் அப்படின்னாங்க.
ஸோ வந்து இப்போ நான் அடுத்தடுத்து முயற்சிகள் பண்ணும்போது கூட எனக்கு சசிகுமார் சார்லாம் கூட படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் கேட்டார் அடுத்து ஒரு ஸ்கிரிப்ட். கோவிட்டால அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் தள்ளி போயிருச்சு. எல்லாருக்கும் கோவிட் ஒரு சர்க்கிள் கொடுக்குற மாதிரி. ஆமா, அது ஓகே. கொஞ்சம் இதா இருந்தது. ஸோ என்னன்னா, இந்த மாரி தான் ஒரு ஒரு விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்ப தருதோ, அத நம்ம அடுத்து படமா ப்ளே பண்றோம். ஓகே. இப்ப உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்குல்ல, நான் ஃபர்ஸ்ட்டு படம் பண்ணா இவங்களலாம் வச்சு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசைய பூர்த்தி செஞ்சுக்க முடிஞ்சதா? இல்ல ஃபர்ஸ்ட்டு படம் அப்படின்னு கிடையாது. பட் எனக்கு வந்து சும்மா ஜென்ரலாவே எனக்கு வந்து இப்ப இளைய தளபதிய வச்சு பண்ணணுங்கிறது தான் என்னோட ஓ, நோக்கம். இப்ப தளபதி ஆயிட்டாரு அவரு. இல்ல ஆமா. இளைய தளபதி உங்களுக்கு அப்ப இளைய தளபதி. விஜய் சார வச்சு பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு மெயின் நோக்கமே. ஊர்லேருந்து பட்டுக்கோட்டையிலேருந்து கிளம்பும்போதே அந்த நான் அந்த அந்த ஒரு பைய எடுத்து வச்ச நேரத்துல ஆமா. இருந்து. அது நான் நான் அதை நோக்கி போயிட்டுருக்கேன். அது ஓகே. நல்ல விதமா முயற்சிகள்ல இருக்கிறேன். இந்த சாமானியன் வந்து அது நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கான எனக்கு ஒரு ரிசல்ட்ட கண்டிப்பா குடுக்கும். ஸோ அது நம்மளுடைய நல்ல நோக்கம் தானே! அத நோக்கி நம்ம பயணப்பட்டுட்டு இருக்கோம்ல. ஒரே படத்துல எதுவும் நடந்துராது. நம்ம மெதுவா போனாலும் ஒரு பழமொழி இருக்கு. கரெக்ட்டான நேர்கோட்டுல போறோமான்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப திருப்தியா இருக்கும். ஓகே. இப்ப நீங்க நீங்க எழுத பழகியிருப்பீங்கல்ல. ம். ஐ மீன் ஒரு ஸ்கிரிப்ட் ஆரம்பத்துல ஒரு தடுமாற்றம் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு வேல்யூ உங்களுக்கே தெரியும். அப்படி எழுதும்பொழுது என்னென்ன விஷயங்கள் ஒரு ஸ்கிரிப்ட்ல மாத்த வேண்டியதா இருக்கு? இல்ல உங்களுக்கு அதாவது ஒரு பாலுமேந்திரா சார் சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. என்னன்னா, அ ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதைய வந்து நல்லபடியா இயக்க முடியும். ஆனா, ஒரு சிறந்த கதை வந்து ஒரு டைரக்டரையே இயக்குமாம். உண்மையாவே சொல்லுவாங்க. ஒரு திரை ஒரு ஒரு ஆகச்சிறந்த ஒரு திரைக்கதை நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதோட லெவலே பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு தன்னம்பிக்கைக்கு வந்து இதுவே கிடையாது. செம்ம சூப்பரா இந்த படம் பேசும் அப்படின்னுங்கிற மாரி ஒரு பெரிய இது இருக்கும். ஸோ, நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான். இன்னைக்கு வந்து கதைக்கானது 7 பாயிண்ட் தான் இருக்கு. உங்களுக்கு புக் தியரியாவே 7 பாயிண்ட் தான் இருக்கு. லவ் சப்ஜெக்ட்டா, ட்ரையாங்கிள் லவ்வா, வெஞ்சன்ஸ் பேட்டர்னா, காமெடியா, த்ரில்லரா ஏதோ ஒரு 7 பேட்டர்ன் ஜியோபார்டி பேட்டர்ன் அந்த மாரிலாம் 7 சொல்லுவாங்க. சுரங்கள தாண்டி போ முடியாதுங்கிற 7 மாரி. கதைகளுமே அது மாரி அது தான். மாரி 7 தான் இருக்கு. சுரங்கள் மாரி தான். ஆனா, ஸ்க்ரீன் ப்ளே தான் அதில எவ்வளோ சுவாரஸ்யப்படுத்துறோம். அத தாண்டி எப்படி நம்ம அத உட்கார வைக்கிறோம். எப்படி ஸ்க்ரீனோட ஆடியன்ஸ் கனெக்ட் பண்றாங்கன்றது ஸ்க்ரீன் ப்ளே. அந்த ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சுன்னா, நம்ம பயப்படாம செய்யலாம். ஓகே. இப்ப இந்த முதல் படம் ரிலீஸ் ஆன அந்த டேட் வந்து எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். ஒரு இயக்குனரா. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆமா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 11 2 2011 அது. இன்னொரு நெறைய அனுபவங்கள குடுத்தது. மறக்கவே முடியாத அனுபவங்கள். அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். என்ன மாரியான ஒரு அனுபவம் அது? இல்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு படம் நம்ம பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது, கை தட்டுறானா, சிரிக்கிறானா, சந்தோஷப்படுறானா, அது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போதா, அந்த மாரி ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குல்ல. அது எல்லாத்தையும் நான் ஸ்க்ரீன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் நானு. எனக்கு திருப்தியா தான் இருந்தது. ஸோ வந்து அப்பதான் அதனால தான் அடுத்தடுத்து இப்போ ஒரு 4 படங்கள் பண்ண முடிஞ்சிருக்கு. இன்னும் நம்ம போ வேண்டிய தூரம் நெறைய இருக்கு. இப்ப ஒரு கதைக்கு எத்தன நாள் எடுத்துப்பீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த ஒரு மூடுன்னு ஒண்ணு இருக்கும். நான் வந்து இந்த இடத்துல உட்காந்து இந்த விஷயங்கள் இந்த ஸ்டோரிய இப்படிதான் எழுதணும்னு எனக்கு இப்படிதான் தோணும். அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை இருக்கும்ல. ராகேஷ் அவர்கள பொறுத்தவரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை தேவை? இல்ல நானு ஆக்சுவலி ஒரு 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 கதை விஷயமா பாக்யராஜ் சார்ட்ட ஒரு 10 நாள் டிஸ்கஷன் பண்ணிட்டு ஓ! இருந்தேன். அப்ப சாந்தனு விஷயமா ஒரு விஷயம் பண்ணும்போது டிஸ்கஷன். அப்ப அப்ப தம்பி கோட்டைக்கு அடுத்து. ஆமா ஓ! கரெக்ட்டு. ஓகே. அப்ப பாக்யராஜ் சார் வந்து சொன்னாரு என்னன்னா, ஒரு 6 மாசமா ஏதோ ஏதோ ஒரு படம் பேரு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் முடிச்சுட்டாராம். ம். செகண்ட் ஹால்ஃப் வந்து அப்படியே என்ன சொல்றது, அப்படியே பிளாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. எத்தன மாசம் 5, 6 மாசமா பிளாக் ஆயிடுச்சு. அந்த கதைய தூக்கி ஓரமா வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டேன் நானு. ஓ! ஆக்சுவலா பாக்யராஜ் சார் சொன்ன விஷயம் இது. என்கிட்ட சொன்னாங்க சாரு. ம், ம். அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆனுச்சாம். என்னன்னா, அவ தலையில ஒரு குடம் தண்ணிய தூக்கி ஊத்திட்டு, ஊத்துனா தீட்டு முடிஞ்சு போயிருது அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிச்சாராம். ஒரு 3 நாள்ல செகண்ட் ஹால்ஃப் முடிச்சுட்டேன் அப்படின்னாரு. படம் பேரு தெர்ல. மறந்துட்டேன். ஸோ இப்படி உங்களுக்கு 5 மாசமா ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட்டான ஆன்சர் யாருமே பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியாது. இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க ஒரு 5, 6 பேர் பேசிட்டு இருக்கோம். ஒரு இடம் ஸ்டக்கப் ஆயிடுச்சு. ஸோ என்னடா அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஒருத்தர்ட்ட ஃபோன்ல சொல்லும்போது அவரு சாதாரணமா அதுக்கான ரிசல்ட்ட சொன்னாரு. என்ன அவரு சினிமாவுக்கு முட்டி மோதிக்கிட்டு சம்மந்தம் இருப்போம். இல்லாத மனிதர். ஓகே. ஜெயங்கொண்டான்லேருந்து செல்லுமணி சார்ன்னு சொல்லி நம்ம நண்பர். அவர்ட்ட பேசும்போது நெறைய விஷயங்கள் எனக்கு சொன்னாரு. ஓகே. சொல்லும்போது ஒரு டக் 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 டக்ன்னு உங்களுக்கு அந்த ரூட் கிளியர் ஆகுது. அதுக்கப்புறம் அத எடுத்துட்டு வரும்போது நம்ம டீம் இங்க எல்லாரும் வந்து வேல பார்க்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டக்குன்னு உங்களுக்கு ஒரு 3 நாள்லயே ஸ்க்ரீன் ப்ளே முடிக்கலாம். இந்த கதை 3 வருஷம் பண்ணேன் தெரியுமா? அப்படிங்கிற கதைகளும் அமையும். ஸோ அது அந்த கதை, திரைக்கதை, அந்த வசனம், அது எந்த காலகட்டத்த, சூழல, இயற்கைய குறிக்குதுங்கிறத பொறுத்து தான் அது மாறும். ஓகே. இப்ப இங்க ஒரு தமிழ் சினிமாலயா சரி, இந்திய சினிமாலயும் சரி, ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்னன்னா,
ஒரு டைரக்டர் அப்படிங்கிறவர் வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே அவரே பண்ணா அவர் வந்து ஒரு ஓ ஓ வாவ் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனா ஹாலிவுட்ல அப்படி கிடையாது. ம். கதை ஒருத்தர் இருக்கும், திரைக்கதை ஒருத்தர் பண்ணுவாரு, டயலாக்ஸ் ஒருத்தர் எழுதுவாரு, ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணாரு. அவரையும் கேப்டன் ஆஃப் த ஷிப்ன்னு தான் சொல்றோம். ஏன் இது வந்து இங்க வந்து ஒரு கோஆர்டினேஷனா வரமாட்டேங்குது? ஏன் தனித்தனியா இருந்தா அதுல என்ன சிக்கல் இருக்கு இங்க? இப்போ மலையாள சினிமாவிலேயே எடுத்துக்கிட்டோம்னா, ரைட்டர் தனியா இருக்காங்க. அவங்க ஆமா. ரொம்ப கொண்டாடப்படுறாங்க. ரைட்டர்ஸ் எல்லா அங்க ரைட்டர்ஸுமே கொண்டாடப்படுறாங்க. கொண்டாடப்படுறாங்க. அது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் தான் அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ பாரதி ராஜா சாருக்குலாம் பாதி படங்கள் செல்வராஜ் சார் தான் ரைட்டர். ஆமா. புரியுதுங்களா? அவங்க அதுமாதிரி கே.எஸ். ரவிக்குமார் சார் எத்தனையோ பண்ணதுல ஒரு 10 படமோ என்னமோ தான் அவர் ஓனா எழுதுனது. மீதி எல்லாமே எல்லாம் ரைட்டர்ஸ்ட்ட வாங்கி தான் பண்ணது. ஸோ அப்படி நம்மளும் இருந்து வந்திருக்கோம். என்னமோ இன்னைக்கு வந்து கதையிலேருந்து, திரைக்கதையிலேருந்து இப்போ வெற்றிமாறன் சார்லாம் நாவல பேஸ் பண்ணி பேஸ் அழகா பண்ணி பண்ணிட்டு எடுக்க போறாங்க. ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எல்லாமே எழுதணுங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த நிலைமை கொஞ்சம் மாறணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். இப்போ சாமானியன் எடுத்துக்கிட்டா கூட, நான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே, டயலாக் டைரக்ஷன் தான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகேங்களா? அது ஸ்டோரியோட இன்ஸ்பிரேஷன் வேற ஒரு ஃப்ரெண்டுகிட்டேருந்து தான் வாங்கி பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அந்த விஷயத்தில கிளியர். என்னன்னா ஒரு நல்ல கன்டென்ட்டு ஆடியன்ஸ போய் சேரப்போது. ஸோ செப்பரேட்டா அவங்கவங்க டைரக்டருங்கிறது டைரக்ஷனுக்கு கிறிஸ்டல் கிளியரா இருந்தா போதும் அது. ஸோ ஒரு நல்ல டயலாக்ஸ் வாங்கிக்கலாம். ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கூட வெளியிலேருந்து வாங்கிக்கலாம். இதுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணா நல்லா இருக்கும்னு அத உட்காந்து பேசி பண்ணலாம். ஸோ இந்த மாரி ஒரு ஆரோக்கியமான நிலைமைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியும் சீக்கிரமா ஒரு பெரிய விஷயமா வரணும்னு சொல்லி நானும் ஒரு ஆசைப்படுறேன். ஒய்டா யோசிச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஒரு மலையாள இண்டஸ்ட்ரி மாரி இந்த ரைட்டர்ஸ் விஷயத்துல மாறணும்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்ப அ ஒரு கதை வந்து நம்மள்ட்டேருந்து இன்னொரு இடத்துக்கு போம்போது ஸ்ட்ரக் ஆகும். அத வந்து படமா எடுத்துட்டோம்னா, ரிலீஸ்ன்னு ஒரு ஸ்டேஜ்க்கு வரும்போது அங்க ஸ்ட்ரக் ஆகும். இல்ல நடுவுல உங்களுக்கும் உங்களுக்கும் ஆக்டருக்கா இருக்கலாம், ம். உங்களுக்கும் ப்ரொடியூசரா இருக்கலாம். இந்த ஸ்ட்ரக் ஆகுற ம்ஹ்ம். மொமெண்ட்லாம் இருக்குல்ல, ம். அது எதனால நடக்குதுன்னு நெனைக்கிறீங்க? அது ஈஸியா கேட்டீங்க பிரதர். அதுக்கு ஒரு பெரிய எபிசோடே பண்ணணும் நீங்க. ஓகே. நீங்க இப்ப மினிமலைஸா சொல்லலாம் ஒண்ணும் நம்ம பிரச்சனை நம்ம கேட்கிறத தயாரிப்பாளர் வந்து ஒரு மினிமம் செலவுன்னு ஒண்ணு இருக்கு. ம். அவருடைய நிலைமையும் நம்ம பார்க்கணும். இந்த கதைக்கு, இந்த ஃப்ரேமுக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் அன்வான்டடா இருந்துறக்கூடாது. ஸோ ஏன்னா இங்க எல்லாமே பட்ஜெட்ன்னு ஒண்ணு இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் த பட்ஜெட்ன்னு சொல்லுவோம். அந்த பட்ஜெட்டுக்குள்ள பண்ணும்பொழுது தான் வந்து உங்களுக்கு ஒரு ராமநாராயணன் சார்லாம் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த திட்டமிடுதலும், அந்த சிக்கனமும் தான் அந்த வெற்றிக்கு காரணம். ஸோ நம்ம ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நம்ம வந்து ப்ரொடியூசர சேவ் பண்ணி விடுறோம். ஒரு கே.எஸ். ரவிக்குமார் சார் மாரி, எஸ்.பி. முத்துராமன் சார்லாம் பண்ணியிருக்காங்க. அது நெறைய லெஜெண்டரி டைரக்டர் செஞ்சிருக்காங்க. ஸோ தயாரிப்பாளர நம்ம ரொம்ப என்ன சொல்றது, சேவ் பண்ணி விடுறது தான் நம்மளுடைய முதல் நோக்கமா இருக்கணும். அதனால அத நோக்கி செயல்படணும். அவங்களும் ஒரு டைரக்டர் என்ன அவருடைய கிரியேஷன் இருக்கோ, ஃபீல் பண்றாரோ, அதில ஒரு 50% குடுக்கணும் அவரும். அப்பதான் நமக்கு அந்த படம் நல்லா வரும். அந்த காட்சி நல்லா வரும் இல்லையா? இது 2ம் ஒரே புள்ளியில இணையாத பட்சத்தில தான் அங்க பிரச்சனைகள் வருது.